அடேங்கப்பா, புதுசா பயன்பாட்டுக்கு வந்திருக்க மின்சார தாழ்தள பேருந்துல இவ்வளவு வசதிகளா? கப்பல் மாதிரியான பிரம்மாண்ட தோற்றம் கொண்ட இந்த பேருந்துகள் சென்னை சாலைகள்ல வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்காக முதற்கட்டமாக 120 மின்சார தாழ்தள பேருந்து சேவைகளை கொடியசைச்சு ஜூலை 30ஆம் தேதியான திங்கட்கிழமை அன்னைக்கு தொடங்கி வச்சிருந்தாரு. வியாசர்பாடி பணிமனையில இந்த பேருந்து சேவைகள் தொடங்கப்பட்டுச்சு. இந்த பேருந்துகள் பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. பார்க்க மட்டும் இல்லங்க, இதுல இருக்கக்கூடிய வசதிகளும் நம்மள பிரமிக்க வைக்குது. 7 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்காம். இந்த பேருந்துல இருக்கக்கூடிய 39 சீட்லயுமே பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் வசதி கொடுக்கப்பட்டிருக்காம். அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா 13 இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்காங்களாம். அது போக எமர்ஜென்சி எக்ஸிட்டும் நிறைய இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்காம். ஒவ்வொரு பேருந்து நிறுத்தம் வரும்போதும் அந்த பேருந்து நிறுத்தம் சம்பந்தமான அறிவிப்புக்காக சிஸ்டமேட்டிக் வாய்ஸ் ஓவர் வசதியும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இருக்கைக்கு கீழையும் சார்ஜிங் போர்ட்டல் இருக்கு. முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி இருக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சக்கர நாற்காலியை ஏற்றுவதற்கு ஏத்த மாதிரியான சாய்வு பலகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணா சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகக்கூடிய ரேஞ்ச் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. முதற்கட்டமா 120 பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வச்சிருக்காங்க. மொத்தமா 600க்கும் மேற்பட்ட இவி பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கு. பெரும்பாக்கம், வியாசர்பாடி, தண்டையார்பேட்டை உட்பட இந்த பணிமனைகள்ல இந்த பேருந்துகளுக்கான இவி சார்ஜிங் போர்ட்டல் இருக்கு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் மாச கட்டுப்படுத்தும் விதமாகவும் மேலும் டீசல் செலவுகளை குறைக்கவும் அரசு இந்த மாதிரியான புது முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. For more updates follow Flix9. For spiritual contents follow Flix9 Divine. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.